இன்று உலக ரத்த தானியங்கள் தினத்தை முன்னிட்டு சிவராமஜி ரத்த வங்கியிலிருந்து உதவி செயலாளர் மாவட்ட பேசுகிறேன். இன்று நம்மிடையே சேலம் சோனா எஃப்எம் 107.8 தொகுப்பாளரில் திருமதி பத்மாவதி அவர்கள் ரத்த தானம் செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேட்டிக்காரர்கள். மேடம், நீங்க வந்து ரத்தம் கொடுக்க வந்ததுக்கு காரணம் என்ன? சார், இப்ப நான் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரத்தம் கொடுக்கறேன். எதனால கொடுக்கறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய பெண்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த பிரசவம் நடக்கிற டைம்ல வந்து பிளட் வந்து தேவைப்படுது. ஆனா அது வந்து சரியான நேரத்துல அவங்களுக்கு போய் சேர்றது இல்ல. திடீர்னு அர்ஜென்ட் அப்படின்னா யாரும் டக்குன்னு வந்து கொடுக்கறது இல்ல. அதனால பெண்களுக்கோட முன்னேற்றத்தை கருதி நான் வந்து ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனாலும் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த உடனே எனக்கு இன்னும் வந்து நான் நிறைய டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த தினத்துல நான் கொடுக்கணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து கொடுத்த நன்றி மேடம். இப்ப நீங்க கொடுத்ததுனால இப்ப கொடுக்கல எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு. ஐயோ, எப்படி எடுப்பாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, ஏது பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து கேஷுவலா பேசினாங்க. நானும் அவங்க கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணேன். அதனாலேயே என்னவோ எனக்கு வந்து இந்த வலி, இந்த ஊசி குத்துற வலி கூட ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தெரியல. சும்மா அப்படியே அதுவும் கேஷுவலாவே போயிடுச்சு. அதனால கொடுத்தப்ப கொஞ்சம் வந்து அந்த விறுவிறுப்பு, கை வந்து விறுவிறுப்பு இருக்கும் இல்லையா, அந்த விறுவிறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபுட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு வந்ததுனால எனக்கு பெருசா ஒன்றும் தெரியல. ரத்தம் கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு தெரியும் சார். என்னன்னா வந்துட்டு நம்மளுக்கு ரெகுலரா ஏதாவது டேப்லெட் எடுக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம இது வரைக்கும் டேப்லெட் போட்டுட்டே இருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு என்ன பிளட் குரூப் அப்படின்றத ஃபர்ஸ்டே கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம்ல வந்து நிறைய ப்ரொசீஜர் இருந்துச்சு. அந்த ப்ரொசீஜருக்குலாம் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அப்புறம் தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். நீங்க வந்து ஒரு எஃப்எம்ல ஒர்க் பண்ணீங்க. இனிமேல் இதுல உங்களால் இந்த இதுக்கு எவ்வளவு சேவை செய்ய முடியும், மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியும் இந்த நிகழ்ச்சி பற்றி? கண்டிப்பா என்னோட அனுபவம் மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து நீங்க ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இப்போ வந்து ஏற்கனவே வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் கொடுக்கக்கூடிய ரத்தம் 3 பேர்த்த உயிரை வந்து காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே என்னை வந்து யோசிக்க வச்சுது. அட பரவாயில்லையே, இந்த விஷயம் வந்து எனக்கே ரொம்ப நாளா தெரியாம இருந்துச்சு. இப்ப தெரிஞ்சதுனால நேத்து தான் இங்க வந்து ஜஸ்ட் நான் விசிட் பண்ணி பார்த்தேன், இங்க இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இந்த டேலயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில தான் முடிவு பண்ணேன். ஒண்ணு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது உடனே செஞ்சுட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறம் நம்ம மனசு மாறிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நான் இமீடியட்டா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதற்கு முன் வேற யாராவது கண்டிப்பாங்கய்யா. வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து வைப்பாங்க, எனக்கு இந்த பிளட் இருந்தா வந்து ஓகே, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வந்து அவங்க அவசர அவசரமா கேட்கும் போது திடீர்னு யாராலையும் கொண்டு போய் அந்த ரத்தம் வந்து கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த சமயத்துல போய் நம்ம அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்குங்கய்யா. நன்றி மேடம். தொகுப்பாளர்களோட பேட்டிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ரத்த தானத்தை உங்களுடைய தொடர்பு வந்து நம்புகின்றோம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாங்கய்யா. என்னையும் வந்து இந்த நேரத்துல வந்து நீங்க நேரலையில வந்து எடுத்ததுக்கு ரொம்பவே வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம சோனா எஃப்எம் சார்பா வந்து நான் இன்னைக்கு பிளட் கொடுத்துருக்கேன் அப்படின்றது நம்ம எஃப்எம்ல இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த சோசியல் ஆக்டிவிட்டி வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்கய்யா. நன்றிங்கய்யா.